ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து யாக்ஷினி. இந்த திரைப்படத்தில் யாக்ஷினியா வேதிகா அப்படிங்கிற ஹீரோயினி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யாக்ஷினி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த திரைப்படத்தோட கதையே உங்களுக்கு புரியும். அதாவது யாக்ஷினி அப்படிங்கிறது ஒரு தேவதைங்க. அதாவது நம்ம குபேர மகாராஜா இருக்கார் பார்த்தீங்களா, ராவணனோட அண்ணன். இவர் தான் யாக்ஷினி அப்படின்னு ஒரு 44 தேவதைகளை வந்து உருவாக்கியிருக்கார். அவரோட நாட்டில் தான் இந்த யாக்ஷினி எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி யாக்ஷினி வந்து உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிற ஒரு பெண் தேவதைகளாக இருப்பாங்க. இந்த டைம் நம்ம கதாநாயகியான வேதிகா வந்து இதில் ஒரு 44வது தேவதையாக இருப்பாங்க. இந்த டைம் இவங்களுக்கு கீழேயும் ஒரு கோயிலை வந்து இவங்களும் பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க ஒரு கோயிலை பாதுகாத்துட்டு இருந்தாலும் அந்த கோயிலில் ஒரு புக் எடுக்கிறதுக்காக ஒரு சாமியார் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் அவரோட சின்ன சீடனோட வருவார். அப்போ நம்ம வேதிகா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சாமியாரை வந்து கொண்டுருவாங்க. இதை அந்த சின்ன சீடை வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு போய் என்ன பண்ணிடுவான்னா சில வருடங்கள் கழிச்சு அவன் ஒரு பெரிய இளைஞனாக வந்து அந்த கோயிலுக்குள்ளே மறுபடியும் வருவான். அப்போ நம்ம வேதியை வந்து அவனை தடுக்க பார்ப்பாங்க. அப்போ டக்குன்னு அவன் என்ன பண்ணிடுறான்னா இந்த தேவதையை வந்து நம்மளால் சும்மா சாதாரணமாக எதுக்க முடியாது, இதை வந்து நம்மளை கீழே அடிப்பணிய வைக்கணும்னா காதல் அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை வந்து சொன்னால் மட்டும் தான் இந்த தேவதை நம்ம கீழே அடிமையாகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த நம்ம வேதிகா இருக்காங்க பார்த்தீங்களா, தேவதையை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேதிகா வந்து இவர் காதலிக்கிற மாதிரி ரொம்ப நாளாக இவங்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காரு. ஏமாத்துறதுக்கு அப்புறம் இது தெரியாமல் நம்ம வேதியாவும் இவரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கிட்ட வந்து உனக்காக நான் என் உயிரியே கொடுப்பேன்னு தேவதை சொல்லும்போது எனக்கு நீ அது வேண்டாம், இங்கே ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்கை எனக்காக காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த புக்கை வந்து நம்ம வேதியை வந்து காதலனுக்காக இவன் நம்ம உண்மையை நேசிக்கிறான் இவன் கேட்கறதுக்காக காட்டும்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்க மாயாஜல சக்தியெல்லாம் அவன் என்ன பண்ணிடுவான், நம்ம வேதியை அந்த இடத்துலயே கட்டி போட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிடுவான். தெரிஞ்சுக்கிட்ட இருக்க மேலோகத்தில் இருக்க நம்ம குபேரர் இருக்கிற பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம தேவதை, அதாவது நம்ம யாக்ஷினிக்கு வந்து ஒரு பெரிய சாபத்தையே கொடுப்பாரு. அதாவது 100 ஆண்கள், கண்ணிக்கழியாத 100 ஆண்களை நீ வந்து கண்ணிக்கழியை வச்சு அவங்கள கொன்னா மட்டும்தான் நீ மறுபடியும் நம்மளுடைய மேலோகத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய சாபத்தையே கொடுத்துருவாரு. இதனால் பல 100 வருஷமாக நம்ம யாக்ஷினி, அதாவது நம்ம வேதிகா வந்து பூமியிலேயே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த திரைப்படம் எண்டிங் ஸ்டோரியை. இதுக்கப்புறம் முதல் கட்டத்தில் என்ன காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வேதிகா ஒரு நடனம் ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அதாவது பரதநாட்டியம் கோயில் ஆடி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு நடன கலைஞராக போய் அங்கே இருக்கிற அந்த மாஸ்டரை வந்து தன்வசப்படுத்தி அவனை வந்து நைட்டோட நைட்டாக அவனை கொண்டுருவாங்க. கொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதோடைய 99 பேருக்கு நம்ம கொண்டாச்சு, இன்னும் ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம கொண்டுட்டோன்னா நம்மளுடைய உலகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவாங்க. எங்கே கிளம்புவாங்க பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து போவாங்க. ஐடி கம்பெனிக்கு இவங்க போனோன்னா ஐடி கம்பெனியில் உள்ள எல்லாருமே நம்ம வேதிகாவை தான் குறுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அப்போ அந்த ஐடி கம்பெனியில் உள்ள ஒருத்தனை வந்து நம்ம வேதிகாவோட ஃப்ரெண்டு காட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அதுபோல் நான் இங்கே இருக்கிற எந்த பொண்ணு இது வரைக்கும் திரும்பி பார்த்ததே இல்லை, அவன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பியூர் வெஜ்ஜின் அப்படின்னு ஒன்று. டக்குன்னு வேதிகா என்ன பார்க்கனா, அப்போ நம்ம 100வது ஆளை நம்ம கண்டுபிடிச்சோம், சீக்கிரம் இவன் கூட பேசி இவனையும் மேட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்த வந்து நம்ம உலகத்துக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு இடத்துக்கு, அதாவது ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க. அந்த ஹோட்டலில் தான் நம்ம கதாநாயகன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். கதாநாயகனுக்கு சின்ன வயசுலேருந்து எந்த பொண்ணுக்கிட்டே லவ்ங்கிற ஒரு விஷயம் செட்டே இருக்காது. அதனால் அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு பியூர் வெர்ஜினாக தான் இருப்பான். இவன் இந்த டைம் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் நம்ம வேதியை முதல் டைமில் பார்த்தோன்னே அவனுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆயிடும். அதாவது அவன் கனவுல வந்து தினமும் ஒரு கதாநாயகி வந்து வந்துட்டு போவான். அவள் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது, நீ கவலைப்படாத மச்சி, நாங்கள் உனக்காக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதிக்கிட்ட இவங்க பேச போகும்போது வேதிகா வந்து ஏற்கனவே இன்னொருத்தனுக்காக அந்த ஹோட்டலில் மீட் பண்ண உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன். அவன் வந்தோடனே நம்ம கதாநாயகன் தன்னோட மனசில் உள்ள எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு நார்மலாக அவனோட லைஃப் வந்து வாழலாம் போகும்போது வேதிகா வந்து அவனை மீட் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸ் பாய் ஒருத்தன் வந்தான், அவனை தூக்கி ஹோட்டல் ரூமுக்கு வந்து கூட்டு போய் அவங்க கூட நைட்டு சந்தோஷமாக இருக்கலாம் பார்த்தா அவன் டக்குன்னு ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே இந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு நம்ம வேதிகா வந்து மறுபடியும் யாக்ஷினி, அதாவது அந்த அரக்கி மாதிரி ஒரு வேஷத்தை மாறினோன்னே அதை பார்த்தோன்னா அவன் பயத்தில் அப்படியே மயங்கி மிரண்டு போயிடுவான். இதுக்கப்புறம் டக்குனு வேதிகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மரத்து மேலே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த டைம் அப்படியே டப்புன்னு நம்ம கதாநாயகனை வந்து காட்டுறாங்க. கதாநாயகனுக்கு வந்து அவன் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொண்ணை போய் பார்ப்பாங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்பவும் நீ எப்படிப்பட்டவா ஏதுப்பட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டேன். அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் டான்னு அழகாக ஆன்சர் சொல்லவும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே அந்த பொண்ணை வந்து பிடிச்சிடும். உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு உனக்கான பொண்ணு தான்டா, இவளை தான் நம்ம உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்கிறான், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். தன்னோட குடும்பத்துக்காக வேறு வழியிலன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து கதாநாயகன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்யாணத்துக்கும் ரெடி ஆகிடுவான். இவன் கல்யாணத்துக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்கும். இவன் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கான்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணியிருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, இந்த கல்யாணத்து அன்னைக்கு நைட்டு ஓடிட்டா தான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பெரிய அசிங்கமாகிடும். அது மட்டும் இல்லாமல் தன்னை அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் கட்டி வைக்க மாட்டாங்க, எந்த ஃபோர்ஸ்ஃபுல்லும் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து
வந்து நைட்டுக்கு ஓடி போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதை கதாநாயகன் வந்து பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கும்போது அவனும் இதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நான் இந்த இடத்துல வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிவான். இதுக்கப்புறம் கதாநாயகன் பெரிய துஷ்டமாக, அதாவது அதிர்ச்சியாகவே ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மரத்துக்கிட்ட போய் தூக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூக்கு போடும் போது அந்த மரத்துக்கு மேலே உட்காந்து நம்ம வேதிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது யாக்ஷினி, இவங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா தனக்கு இப்படிப்பட்ட சாபம் இருந்துச்சு, இனிமேல் இந்த சாபம் தீர்றதுக்கு நான் யாரை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது கதாநாயகன் ஒரு லெட்டர் எழுதி வந்து வெளிச்சிட்டு தான் சாக போவோம். அந்த லெட்டர் வந்து நம்ம வேதிகா கையில் பட்டுறோம். அப்போ வேதிகா அதை படிக்கும்போது வேதிகாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக, அதாவது என்னென்னா அவள் தேடிக்கிட்டு இருந்த ஆடு இவகா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷமாகி அவன் தூக்கு போட போகும்போது அந்த தூக்கை வந்து அவுத்துட்டு அவன்கிட்ட கீழே போய் குதிச்சிடான். கீழே குதிச்சுட்டு அவனோட சட்டையை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவானா, நீ இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே டக்குன்னு அவன் என்ன சொன்னான்னா, இத்தனை வருஷம் நான் தனியாகவே இருந்துட்டேன், இனிமேலும் என்னால் தனியாக வாழ முடியல, எனக்குன்னு வாழ்க்கை இனிமேல் அமையாது போல அப்படின்னோடனே நீ என்ன மாதிரி தானே அப்படிங்கும்போது உனக்கு தானே ஏற்கனவே நீ ஹோட்டல் வச்சு ஒரு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க கூட நல்லா தானே பேசியிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவனும் என்னை ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு வேதிகா டக்குன்னு நம்ம கதாநாயகனை அந்த இடத்துல வச்சு முத்தம் கொடுத்தோன்னா கதாநாயகனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலிங் மாதிரி வந்துடும், அதாவது காதல் வந்து வந்தோடனே கதாநாயகனும் கண்டிப்பாக நம்ம காதலிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், நீ எனக்காக எப்போ நாளும் காத்துட்டு இருப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகன்ட்ட முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறான். இதுக்கு அதுக்கப்புறம் கதாநாயகனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவன் என்ன பண்ணுவான்னா, அடுத்த நாள் தன்னோட ஒர்க் இருக்குமா ஹோட்டலுக்கு அங்கே எப்போ போல போகும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணா, நேரத்தை அவனுக்கு கல்யாணம் இருந்துச்சு, இவன் என்னோட அசால்ட்டை எப்போ போல வந்திருக்கான் அப்படின்னோடனே அவன் அதையெல்லாம் என் மனசுலேயே வச்சுக்க மாட்டான், நீங்கள் எப்போ போல இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கதாநாயகன் வந்து சிரிச்சுட்டு அவன் என்ன சொன்னா, எனக்கு வந்து புதுசாக என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷப்படும் போது சரி ஓகே அப்போ நீங்கள் ட்ரீட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பப்பு இருக்கு தெரியுமா, இந்த பப்புக்கு வந்து போய் சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க சரக்கு அடிக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து சரி நீ லவ் பண்ணுற பொண்ணு எப்போ நான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அவளை எப்போ பார்க்க போகிறேன் தெரியலடா அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து நம்ம வேதியை வந்து வந்துடுவாங்க. வேதியை வந்தோடனே கதாநாயகனும் வேதிகாவும் ரொம்பவும் சந்தோஷமாக அந்த இடத்துல டான்ஸ் கீன்ஸ்லாம் ஆடிட்டு கதாநாயகி வந்து ரொம்ப கொடுத்தோன்னே கதாநாயகன் என்ன பண்ணுவான்னா, அவனோட வீட்டை போய் ட்ராப் பண்ணும்போது இன்றைக்கி நைட்டே நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி வந்து கதாநாயகன்ட்ட வந்து கூப்பிடும்போது அவன் இல்லை என்னால் முடியாது, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து ஒன்று சேரணும், அதாவது எங்கள் அம்மா சின்ன வயசில் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்ககிட்ட ஒன்று சேர மாட்டான். உடனே கதாநாயகி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். இவன் முழிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சாமியாரை வந்து காட்டுவாங்க. அதாவது எந்த சாமியார் பார்த்தீங்கன்னா கதாநாயகி இவ்வளோ பெரிய சாபத்தில் ஆளாக்கலாம் தெரியுமா, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா எப்படி அது இந்த யாக்ஷினியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இந்த யாக்ஷினி மூலமாக மேலோகத்துக்கு போய் குபேரனையும் அவன் ஆளுங்களையும் மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவான். எதுக்காக பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு ராவனுக்கு ஒரு சின்ன போர் நடத்துவான். அந்த போரில் வந்து ராவணன் தோற்றி ராவணனோட எல்லா செல்வங்களையும் இந்த குபேரன் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான். இதனால தான் குபேரனை எப்படியாவது அழிச்சி ஆகணும்னு சொல்லி இவன் பெரிய தவா இருப்பான். இதுக்காக யாக்ஷினி இருக்கிற இடத்த தேடன்னு சொல்லி யாக்ஷினியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கும். அந்த தாமரை பூவை போய் குளத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இந்த பேங்கில் கொண்டு வந்து தேடிட்டு இருப்பான். அப்புறம் பப்பில் இருந்து நம்ம கதாநாயகி வெளியே வந்தது வந்து கதாநாயகனோட மாமா வந்து பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இப்படி ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கா, அதுவும் ஒரே நேரத்தில் கிஸ்லாம் அடிக்க என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு உடனே யார் தான் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது கதாநாயகன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்து வச்ச பொண்ணுக்கும் எனக்கு தான் செட் ஆகலை, இப்போ நானே ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், லவ் மேரேஜ் தான், எனக்கு அவ்வளோ தான் பிடிச்சிக்கலாம், அவ்வளோ தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட குடும்பத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி இவன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட வச்சுவான். இதுக்கப்புறம் இவங்க குடும்பம் வந்து அந்த பொண்ணை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கணும் வர சொல்லு அப்படின்னா நம்ம கதாநாயகி வந்து வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர சொல்லும்போது கதாநாயகி என்ன சொல்லுவான்னா, கண்டிப்பாக நம்ம கல்யாணம் பண்ணால் புருஷனுக்கான வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் ஃபீல் பண்ணும்போது அவகிட்ட இருக்க சிலை என்ன சொல்லணும்னா, அதெல்லாம் ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், இது ஒரு தெய்வத்துக்கான ஒரு பிரோஜனம் தான், நீ அவனை பலி கொடுத்தானா அது உனக்கான ஒரு நல்ல சொர்க்கத்துக்கான வழிவை தான் அவனுக்கு கொடுக்குமே தவிர நரகத்துக்கு போகிறக்கான வழியை கொடுக்காது. நீ இந்த இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு புனிதத்தை தேடி கொடுக்க, எதையும் யோசிக்காமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அன்றைக்கி ராத்திரியே அவனை கொண்டுடு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கதாநாயகனோட வீட்டுக்கு வந்து நான் கதாநாயகனை காதலிக்கிற விஷயத்தை வந்து சொல்லும்போது எல்லாருமே உனக்கு குடும்பம் எதுவும் இல்லையா அப்படின்னா, குடும்பம் எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு தேவதை வந்து வந்துடும். வந்து என்ன சொல்லுவான்னா, நான் இவனோட அத்தை, இவனுக்குன்னு இருக்கிற சொந்த நான் ஒன்று தான், இவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, இவனை நான் தான் படிக்க வச்சேன், பட் இவன் என்னன்னா வேலைக்கு போகிறேன் சொன்னால் அது நான் பிடிக்கணும்னு சொன்னேன், இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனோட கல்யாணத்துக்கு நான் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறேன், நான் இங்கே துணைக்கி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கதாநாயகனோட அப்பா என்ன பண்ணிடுவானா, சரி ஓகே அப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம யாக்ஷினியோட அத்தையை பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சோம், உடனே இந்த கல்யாணத்துக்கு அவர் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசியிருப்பார். இந்த டைம் கதாநாயகி வந்து தனியாக அத்தையை கூட்டி, நீ இந்த ஊரில் உலகத்தில் தான் இருக்கியா, நீ இல்லை நான் நினச்சேன் அப்படின்னோடனே, உனக்கு தான் தெரியுமில்ல என்ன நானும் 100 பேரை பறி கொடுத்தா தான் என்னால் இங்கேருந்து போக முடியும், நானும் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்,
உனக்கு அதுக்கான வழி கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக நான் எப்படி தடுப்பேன், உனக்கு அது தேவையான எல்லா உதவியும் பண்ணி உடனே இந்த இடத்த வந்து அனுப்பி வைக்க வந்துட்டு என்னோட இதான அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து கதாநாயகிட்ட ரொம்பவும் ஆறுதலாக பேசுவாள். இதை இப்போ கேட்ட கதாநாயகி எனக்கு நீ இருக்க ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசும்போது கதாநாயகிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு சாமியார்கிட்ட பேசும்போது அந்த சாமியார் என்ன சொன்னால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா வீட்டில் ஒரு பலி உள்ள அப்படின்னு சொன்னால் கதாநாயகன் வந்து அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படியெல்லாம் ஒன்றாவது இந்த சாமியார் போலி சாமியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிரூபித்து கதாநாயகனுக்கும் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துருவான். இதுக்கப்புறம் கதாநாயகிக்கும் கல்யாணம் வந்து ரெடி ஆகும்போது கதாநாயகி ஒரு கட்டத்தில் ஒருத்தனை மிரட்டி அவனை வந்து கோமாக்கு போகச்சான்னு சொன்னோம். அவன் அங்கே வந்து கதாநாயகிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவான். அவன் ஒரு பேய், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்ம வேதிகா வந்து வந்துடுவான். வந்த உடனே டக்குன்னு பேயை பார்த்தோன்னே இந்த இடத்துல ஓடிடுவான். இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் சும்மா பைத்தனி, அவன் எதுவும் நம்பாத அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அங்கே வந்து நம்ம சாமியாரும் வந்துடுவோம். வந்து எப்படியோ வேதிகாவை பிடிக்கலாம் பார்க்கும்போது வேதிகா என்ன பண்ணிடுவான்னா கதாநாயகனை கூப்பிட்டு ஒரு மலைக்கோயிலில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் அங்கே வச்சு கதாநாயகனை கல்யாணம் பண்ணிடுவான். கதாநாயகனை கல்யாணம் பண்ண கூட அன்றைக்கி நைட்டு கதாநாயகன் கூட ஒன்று செல்லாம் பார்க்கும்போது கதாநாயகனோட அப்பா வந்து டக்கு நைட்டு வந்து இறந்துருவார். இறந்தோடனே 11 நாளுக்கு எதுவுமே செய்யக்கூடாது, ஒன்று கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனையும் வேதிகாவையும் பிரித்து வச்சுட்டு கதாநாயகிக்கு வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் கொடுப்பாங்க. வேதிகாவும் இந்த எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கும்போது எப்படியாவது வேதிகாக வந்து கதாநாயகனோட சேரன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாள். பட் கதாநாயகன் மொத்த குடும்பமே இவளை எப்படியும் சேர விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பிரிச்சுட்டே இருப்பாங்க. கதாநாயகன் ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை பார்க்க போவான். எந்த சாமியார் பார்த்தீங்கன்னா வேதிகாவை பிடிச்சி ஆகணும்னு நினைக்கிற சாமியாரை போய் பார்க்கும்போது அந்த சாமியார் வீட்டில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு பாடியை வச்சு அந்த சாமியார் பூஜை பண்ணிட்டு இருக்க பார்த்தோன்னே கதாநாயகனுக்கு பயம் கொடுக்கணும். அந்த இடத்துல ஓடி வந்து இந்த விஷயத்தை எல்லாம் கதாநாயகிட்ட சொல்லும்போது அவன் என்ன சொல்லலாம், நீ எதுக்கு அங்கெல்லாம் போகிற, தேவையில்லாத இடத்துக்குலாம் போதா, உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன், ஒன்றை நினச்சி தான் நான் எல்லாமே இருக்கேன், நீ இல்லைன்னு நான் எப்படி வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கதாநாயகனா கதாநாயகன் இணைய போகிற நேரத்தில் டக்குன்னு அப்போ நம்ம கதாநாயகனோட குடும்பம் வந்து இன்னும் 14 நாட்கள் முடியலை, அதுக்குள்ளே இணைய போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரித்து விட்ருவாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகி என்ன பண்ணுவான்னா கதாநாயகனோட அப்பா வந்து எப்படி இறந்தார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பாடியை வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்துருப்பா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இவங்க முதுகில் அடித்ததுனால தான் இவங்க இறந்துருக்காங்க, கண்டிப்பாக அது வந்து மனிதர்கள் அடித்த மாதிரி தெரியல, ஒரு பெரிய சக்தியை கொண்டு அடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கதாநாயகி வந்து ஒரு சின்ன சந்தேகம் வரும். அதாவது இவளுக்கு ஆன்டின்னு சொல்லி ஒருத்தர் நடிக்க வந்தாங்க இன்னொரு தேவதை, அந்த தேவதைகிட்ட போய் கேட்கும்போது அவள் என்ன சொல்லலாம், நான் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணேன், எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது நான் இங்கே கடந்து கஷ்டப்படுவேன், நீ நம்ம உலகத்துக்கு போய் சந்தோஷமாக இருப்பியா, அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்னோன்னே நம்ம கதாநாயகிக்கும் அவள் அத்தைங்கிற அந்த யாக்ஷனுக்கும் 2 பேத்துக்கும் பெரிய சண்டை வரும்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம கதாநாயகன் தூரமாக இருந்து பார்த்துருவோம். அப்போ நம்ம கதாநாயகி வந்து அவள் முழுவாக ஒரு அறைக்கு அதாவது தேவதை மாதிரி மாறின விஷயத்தை கதாநாயகன் பார்த்தோன்னா அவளுக்கும் பயம் கொடுத்துருவோம். இவன் யார், இவன் மனுஷே இல்லை அப்படிங்கிற விஷயத்த கதாநாயகன் தெரிஞ்சுவான். இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி அந்த அத்தை கரெக்டை வந்து கொல்ல போகும்போது அவள் டக்குன்னு என்ன சொல்லுவான்னு பார்த்தோன்னா இத்தனை நாள் எனக்கு யாருமே இல்லாமல் போது நீ தான் எனக்கு துணையாக இருந்தேன், அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உன்னை உயிரோட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் கதாநாயகியை பார்த்தோன்னா பயமாக இருக்கும். இதனால் என்ன பண்ணுவான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி போடுவான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம கதாநாயகி வந்து அவனை தேடிட்டு ஹோட்டலுக்கே போயிடுவான். போனோடனே அவன் வந்து டக்குன்னு நம்ம கதாநாயகியை கூட்டி வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு சரி நீ இனிமேல் இங்கெல்லாம் வராத, நான் ஹோட்டல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் பயந்துகிட்டே இருக்கும்போது கட்டத்தில் ஒருத்தர் நான் ஹோட்டலை வச்சு கதாநாயகியோட இவன் பார்த்தான்னு சொல்லணுமா, அவங்ககிட்ட போய் உண்மையை சொல்லுங்கள், அவன் யார், உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு இதை தான் நான் கல்யாணம் தண்ணிக்கு உங்ககிட்ட சொல்லணும், நீ அதுக்குள்ளே என்னை வந்து விரட்டிட்டேன், சரி இப்போ நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன். அதாவது அவள் ஒரு தேவதை மாதிரி ஒரு அறைக்கு அவள் வந்து பியூர் வெர்ஜினாக இருக்கிற ஒரு பையனை தான் தேடிட்டு இருக்கா. நீ பியூர் வெர்ஜின்ங்கிறதுனால தான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, நீ இங்கே என்ன பொண்ணு கூடியாது ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவள் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு கதாநாயகன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஸ்டியூட் நடத்துவாங்க தெரியுமா, அவங்க வீட்டில் போய் ஒரு பொண்ணை வந்து இப்போ பார்க்க போவான். பார்க்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்தோடனே கதாநாயகியை பார்த்தோன்னே கதாநாயகி தெரிவித்து தன்னோட வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டில் இருக்க தண்ணியை குடிக்கும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எதுக்குடா இப்படி பயந்து வர, உனக்கு என்ன தான் இருந்துச்சு, இவன் யாரும் தெரியுமா வீட்டில் உள்ள எல்லாரும் மாதிரி சொன்னோம், எங்கள் வீட்டு பையனை நீ எதுக்கு இப்படி பயமுடுத்துற அப்படின்னா கதாநாயகி டக்குன்னு அவங்க மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி தன்னோட சுயரூபத்தை வந்து எடுத்து காட்டினோன்னே மொத்த குடும்பமும் பயத்தில் பதறிடுவாங்க. பதற டைம் டக்குன்னு நம்ம கதாநாயகி என்ன சொல்லுவானா, நான் சொல்கிறது கேளு, நீ என் கூட இப்போ ஒன்று செல்லவும் மொத்த குடும்பத்துக்கு கொண்டுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கதாநாயகி வந்து மிரட்டோன்னே வேறு வழி இல்லை, இவ கூட நம்ம சேர்ந்து அவன் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகன் தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணுறதுக்காக போகும்போது டக்குன்னு அவன் ரூமுக்குள்ளே சாமியார் வந்து வந்துடுவார். எந்த ஒரு சாமியார் இவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருமா, அந்த சாமியார் வந்து டக்குன்னு நம்ம கதாநாயகி வந்து அந்த இடத்துல வந்து பிடிச்சி தன்னோட இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போனோன்னா கதாநாயகனுக்கு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் தன்னோட மனைவி, அதனால அவன் மேலே கொஞ்சம்
மனசு கேட்டுருக்கும். அவள் கூட இருந்ததில்ல. இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னால், டேய் விடுறா ஒரு அறைக்கு மனுஷியாக இருந்தால் பரவாயில்ல, நீ எதுக்கு போட்டு அவளை போட்டு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, கதாநாயகன் ரூமில் வந்து ஒரு சின்ன சிலை மாதிரி இருக்கும். அதாவது அந்த சிலையை தான் நம்ம கதாநாயகி வச்சு பேசிட்டு இருக்கோம். டக்குன்னு அந்த சிலை வந்து ஒரு மாதிரி ஒரு அரக்க மாதிரி ஒரு உருவத்தை வந்து எடுத்தோன்னா அது என்ன சொல்லுன்னா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னோடனே, அவள் உன் கூட சேர்றது உனக்கு நிச்சயப்பட்டது மட்டும் இல்லை, இது கடவுள்களால் நிச்சயிக்கப்பட்டது. அப்படி சேர்ந்ததான் அவளோட உலகத்துக்கே போக முடியும். அப்படி அவள் உலகத்துக்கு போனா இங்கே பெரிய அழிவு ஏற்படும். இந்த உலகமே அழியும். உன் குடும்பத்தை மட்டுமே நீ நினச்சே தவிர மொத்த உலகத்தையும் நினச்சா, இதுக்காக தான் நீ படைக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கதாநாயகன் பேசுனது, கதாநாயகனும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாவது கதாநாயகை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை தேடி போவான். அப்போ சாமியார் தேடி போகும்போது அந்த சாமியார் வந்து ஒரு பெரிய ஓட்டைக்குள்ளே தன்னோட முழு பவரையை வச்சுட்டு இருக்கும்போது சாமியார் கூட சண்டை போடும். பட் இவனால் சாமியாரை வந்து தடுக்க முடியாது. அந்த டைம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகிக்கு ஆப்போசிட்டாக ஒரு தேவதை இருந்துச்சுன்னு சொல்லணுமா, அந்த தேவதை வந்து மனசு மாறிடுது. எதுக்காகனா தான் உயிரை தியாகம் பண்ணியாது கதாநாயகியை அவங்களோட உலகத்துக்கு அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த அரக்கன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் அவங்களோட உலகத்துக்கு மொத்த தேவதைகளையும் கொண்டுடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணி நம்ம கதாநாயகி அந்த இடத்துலேருந்து அதை சேவ் பண்ணி விட்டுருவோம். சேவ் பண்ணி விட்டுறேன் நம்ம கதாநாயகி வந்து நம்ம கதாங்கிட்ட எனக்கு என்ன சொல்லுவானா, நீ எனக்காக திருப்பி வருவேன், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நீ எனக்காக வந்துட்டு எனக்கு அதுவே போதும், இனிமேல் நீ தான் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே அப்படிங்கும்போது கதாநாயகி என்ன சொல்லுவானா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இல்லை நீ என் மேலே எவ்வளோ பெரிய காதல் வச்சுருந்த விஷயத்த வந்து நான் உணர்ந்துக்கிறவே இல்லை, அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னை நான் இந்நேரம் இந்த இடத்துல விட்டுருப்பானா, இவ்வளோ வேதனையில் கொடுத்துருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அழுவான். அழுதுக்கப்புறம் கதாநாயகி என்ன சொல்லுவானா, சரி இப்போ என்ன ஆச்சு, நீ எப்போ போல சந்தோஷமாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ அப்படின்னா, இந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை, நீ என்ன எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கிட்டால் மட்டும் தான் நீ உன் உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னோடனே, அப்படி நான் உன்னை எடுத்துக்கிட்டா நீ செத்துட்டு அப்படிங்கும்போது, நீ இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த சாமியார் வந்து நீ எத்தனையோ சாமியார் உன்னை பிடிக்கிறதுக்காக வருவாங்க, நீ உன் உலகத்துக்கு போனால் மட்டும்தான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது கடவுளால் தான் உருவாக்கப்பட்டதானே, நான் உனக்காக என் உயிரை தியாகம் பண்ண யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மறுபடியும் நம்ம கதாநாயகியோட வந்து ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்தோடனே இந்த திரைப்படம் வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையே ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வேதிகாவோட நடிப்பு வந்து ரொம்பவே அச்சசலாக இருக்குங்க. இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு கதைகளும் நமக்கு வித்தியாசமாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த கதைகளை வந்து கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபுல்லாகவே பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.